Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Kajapriya. Thank you so much for 6.84k subscribers for the trust and support. Today we are going to kickstart something even more exciting, the complete beginner series for price action trading in Tamil. நீங்க ஒரு பிராண்ட் நியூ ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சுட்டேன், நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் புடிப்படல, ஒரு கிளாரிட்டி இல்ல, கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கான ஒரு சீரீஸ் தான். எண்ட் ஆஃப் த சீரீஸ் ஐ கேன் அஷ்யூர் யூ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க். ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கணும், ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி புரிஞ்சுக்கணும், அண்ட் ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டோட எப்படி கான்பிடென்டா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்காக முதல்ல ட்ரேட் பண்ண போறீங்க, இல்ல ட்ரேடிங்கை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஆர் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல முதல்ல பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன, எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்கள எத்தனை பேரோட சார்ட் இந்த அளவுக்கு கிளம்சியா இண்டிகேட்டர்ஸால நிறைஞ்சிருக்கும்? ஏன்னா நிறைய பேரோட நான் சார்ட் பாக்குறச்ச குறைஞ்சது 5 இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க, இல்லைன்னா 10-15 இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் கிளம்சியா யூஸ் பண்ணும்போது ஒன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் போது ஒரு நாள் ப்ராஃபிட்டபிளா இருக்கும், இன்னொரு நாள் நமக்கு அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் மூவ் ஆயிடும், ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஒரு பக்கா அனாலிசிஸ் அப்படின்னு நினைப்போம், பட் ஹானஸ்ட்லி இதுதான் கன்ஃபியூஷன். அப்ப பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றதை விட்டுட்டு பிரைஸோட மூவ்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ரொம்ப சிம்பிளா நீட்டா ஒரு ட்ரேட் டெசிஷன் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரியும். ஸோ சார்ட்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ரொம்ப மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடாம சிம்பிளா ஒரு பிரைஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து ஒரு ட்ரேட் டெசிஷனை மேக் பண்றது தான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் தேவையில்ல, லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தேவையில்ல, சிம்பிளா பிரைஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சஃபிஷியன்ட். இப்போ இந்த பிரைஸ் அப்படின்ற டேட்டா எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டா, ரான ஹானஸ்டான ஒரு டேட்டா. இப்போ அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா சார்ட் பார்க்கறச்ச ஒரு கேண்டலும் ஒரு விஷயத்த நமக்கு இன்டிமேட் பண்ணும், ஒரு கேண்டலும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு பேட்டில சொல்லும், ஒரு ஸ்டோரிய சொல்லும். அப்ப சார்ட்டை ஒழுங்கா படிக்க தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லா கதையும் உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் எல்லா இண்டிகேட்டரையுமே ஆஃப் பண்ணிடுவேன். சிம்பிள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருந்து பிரைஸ் கீழே விழுது, நியர்லி ஒரு 24,250 இருந்து பிரைஸ் கீழே விழுது. அன்னைக்கு பார்த்தோம்னா நியர்லி 2400 தாண்டி கீழே போகுது. அப்ப இந்த இடத்துல பிரைஸ் இங்க இருந்து இங்க கீழே விழுது அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. அப்போ இத பாக்குறதுக்கு எனக்கு இண்டிகேட்டர்ஸ் தேவையா, வேற ஏதாவது தேவையா? தேவையே இல்லை. சார்ட்டை மாத்திரம் கேண்டில்ஸை மாத்திரம் பார்த்தாலே நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு ரொம்ப பெருசா போட்டு நம்ம காம்ப்ளெக்ஸா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 பில்லர்ஸ் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல பில்லர் அப்படின்றது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர், கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் கீ லெவல்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர், தீஸ் ஆர் ஆல் லைக் ஏபிசிடி இன் த மார்க்கெட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரியாலிட்டியில இருக்கிறத நான் சொல்றேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அக்யூரசி கம்மி, ப்ராபபிலிட்டி கம்மி.
நான் வெறும் ஏபிசிடி படிச்சுட்டேன், என்னால ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியுமானா முடியாது இல்ல. டெஃபினெட்லி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிராமர், அதர் டெக்னிக்கல் திங்ஸ் இன் இங்கிலீஷ் டு ஸ்பீக் ஃப்ளூவென்ட்லி. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒண்ணுதான். ஆனா அதை மாத்திரம் வச்சு நான் வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றேன், ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றேன், இன்ட்ராடே பண்றேன், கண்டிப்பா அக்யூரசி கம்மி. அப்படி யாரும் நம்பி போயிட வேணாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம படிப்போம். எதுக்காகனா கரண்ட் சென்டிமெண்ட் மார்க்கெட்ல என்ன, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கரண்டா மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது என்ன சென்டிமெண்ட், பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்ல சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத ரியல் டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர், சைக்காலஜி, பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் கீ லெவல்ஸ், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதே மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும் அண்ட் ரிவர்ஸ் எங்க இருந்து ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம முழுக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ட்ரேடிங் அப்படின்றது சிம்பிள் ஆயிடும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் அஃப்கோர்ஸ் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல இந்த சீரீஸ்ல கவர் பண்ணதான் போறோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, அப்ப ஜிபி இத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்கே, இந்த மேக்டி, பொலிங்கர் பேண்ட்ஸ், அப்புறம் இந்த விவேப், அப்ப இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்றீங்களா, வேஸ்ட்ன்னு சொல்றீங்களான்னா டெஃபினெட்லி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரைஸ் மூவ்ஸ் ஃபர்ஸ்ட். எந்த ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும், இப்ப நான் யூஸ் பண்ற சிபிஆர் இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, எந்த இண்டிகேட்டரா இருந்தாலுமே பிரைஸோட டேட்டாவை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. அதை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல ரன் பண்ணும்போது அதுதான் நமக்கு ஒரு லைனாவோ ஒரு ஹிஸ்டோகிராமாவோ நமக்கு சார்ட்ல தெரியுது. ஸோ ஹூ மூவ்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பிரைஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃபர்ஸ்ட். அது வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஃபேக்ட் முடிஞ்சக்கு அப்புறம் சொல்லும். அதனாலதான் இண்டிகேட்டரை வந்து நம்ம லாகிங் அப்படின்னு சொல்றோம். இண்டிகேட்டர்ஸ்லயே லாகிங் இண்டிகேட்டர்ஸும் இருக்கு, லீடிங் இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்கமிங் வீடியோஸ்ல. பட் ப்ரைஸுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்காக தான். இன்னொரு விஷயம், மார்க்கெட்ல என்ன ஒரு குளோபல் கியூஸ் போனாலும் சரி, ஸோ எக்கனாமிக்கலா இருக்கட்டும், இல்ல வார் சினாரியோவா இருக்கட்டும், இல்ல பேண்டமிக் சினாரியோவா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எவ்ரி திங் வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஓவர் த சார்ட். அப்போ அஸ் எ ட்ரேடரா நம்ம பார்க்க வேண்டியது அந்த சார்ட் அனாலிசிஸ் தான். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து பை பண்றாங்க, செல் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரே நாள்ல அந்த பையிங்கும் செல்லிங்கும் நடக்காது. கண்டிப்பா பையிங் ஸ்டார்ட் ஆகுதுனாலே அந்த அக்யூமுலேஷன் நமக்கு சார்ட்ல தெரியும். அண்ட் செல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுனாலே அந்த டிக்ளைன் ஃபேஸ் நமக்கு சார்ட்ல தெரியும். அப்ப எல்லாத்துக்கும் ரூட்டா இருக்கிறது, பேஸா இருக்கிறது சார்ட் அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன். அப்ப அந்த பிரைஸ் எப்படி மூவ் ஆறுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எவ்ரி திங் எல்ஸ் ஃபால்ஸ் இன் டு த லைன். அதனால இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். இன்னொன்னு, இந்த பிரைஸ் வந்து கரண்டா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வந்து லைவ் மார்க்கெட்ல எங்க சென்டிமெண்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுனால தான் நிறைய பேர் இதை ரொம்ப ஆர்வமா யூஸ் பண்றாங்க. இப்ப கரண்டா கேண்டில்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரண்டா கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது, அப்ப கீழே விழப்போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்றோம். இத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு வேற ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வேணுமா, ஆர்எஸ்ஐ வேணுமா, பொலிங்கர் பேண்ட்ஸ் வேணுமா, சரி அது அந்த ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we don't need any other confirmation, simply chart alone is enough. அப்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இண்டிகேட்டர்ஸ் ஒரு இண்டிகேட்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, அதற்கேத்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு, கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியை வச்சு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே தேவையில்ல. அண்ட் தென் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ன்றது இட்ஸ் யூனிவர்சல். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இண்டைசஸ் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ல யூஸ் பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணலாம், எல்லா மார்க்கெட்லயும் யூஸ் பண்ணலாம். த கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி சேம். இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல நான் ஒரு 3 விஷயத்த மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறேன். என்னன்னா, இந்த 3 விஷயம், இந்த 3 இன்ஃபர்மேஷன், இது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இந்த 3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா யூ கேன் மேக் யுவர் ட்ரேட் டெசிஷன். அதுல முதல் விஷயம் ட்ரெண்டு. அப்ப மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா இல்ல சைட்வேஸா இருக்குமா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்றது ட்ரெண்ட் தான். அப்ப முதல்ல நம்ம படிக்க போறது ட்ரெண்டை பத்தி. அண்ட் ரெண்டாவது மொமெண்டம், அதாவது பிரைஸ் இன்னைக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுமா இல்ல ஸ்லோவா மூவ் ஆகுமான்றது தான் மொமெண்டம்.
ஏன்னா பிரைஸ் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல ட்ரேட் எடுக்கலாம், அதுக்கேத்த மாதிரி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். மொமெண்டம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வேணா ரிவர்ஸ் ஆகும்னு அர்த்தம். சரி, சிம்பிளா இந்த மாதிரி கேண்டில்ஸை பார்த்தாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எங்க மொமெண்டம் இருக்கு, எங்க மொமெண்டம் கம்மியா இருக்கு. அண்ட் அந்த மொமெண்டம் கம்மியா இருக்குனால எங்க வேணா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும். மொமெண்டம்க்குன்னு தனியா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் நான் வந்து மொமெண்டம்காக ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன், அதையும் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல. அப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம், மொமெண்டமை கண்டுபிடிக்கிறத ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டையும் வீக்கான ட்ரெண்டையும் நம்ம காமிச்சு கொடுக்கும். அண்ட் மூணாவது விஷயம் ரிவர்சல் ஜோன்ஸ். அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் பயங்கர டஃப்பா போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஜோன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கதான் நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அங்க நல்ல ட்ரேட்ஸ் நமக்கு எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும், ரிவர்சல் ஜோன்ஸ். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மூணு விஷயத்தை தான் மேஜரா இந்த கம்ப்ளீட் பிரைஸ் ஆக்ஷன் சீரீஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அண்ட் எவ்ரி வீடியோலயும் பாத்தீங்கன்னா அது பத்தின ஒரு ஒரு டாபிக்கா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங்ல எல்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதுல நீங்க என்னென்ன பேட்டர்ன்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். அண்ட் தென் ட்ரெண்ட் லைன், ஸ்ட்ரக்சர், இண்டிகேட்டர்ஸ், இந்த சிபிஆர் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ், பிரேக் அவுட் ட்ரேடிங், இந்த மாதிரி எல்லாமே வித் பேக் டெஸ்டட் டேட்டா, வித் அக்யூரசி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சிம்பிளி இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ன்றது ஒரு ஸ்கில். அப்போ அதை நம்ம கன்சிஸ்டண்டா மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் இப்ப இருக்கிற டெக்னாலஜியும் இன்க்ளூட் பண்ணி எப்படி ஈஸியா நம்ம வந்து ட்ரேட் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் we are going to see in this particular series. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல நம்ம டெக்னிக்கல் பார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வில் ஸ்டார்ட் வித் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ட்ரெண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டே டியூன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல ஐ எம் கோயிங் டு கீப் ஆன் ரிப்ளைங் ஆல் யுவர் டவுட்ஸ். இல்ல உங்களுக்கு எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னாலுமே யூ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். I will come up with a separate video for that. Okay. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க and stay tuned for the upcoming video. We'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.